ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். தற்போது இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அறிவிக்கப்படுகிறோம். தேர்தல் அறிவிப்பு ஒன்று, முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000 உயர்த்தி வழங்கப்படும். அறிவிப்பு 2, வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். அறிவிப்பு 3, வாழ்வாதார உதவியாக கேஸ் சிலிண்டர் மானியம். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு ரூ. 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் தமிழகம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு விளையாட்டின் போது காலையில் அடக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவளது குடும்பத்தாருக்கு ரூபாய் 10 லட்சம் வழங்கப்படும். அதேபோல் படுகாயமடைந்தவர்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக ரூ. 2 லட்சம் வழங்கப்படும். அரசாணை வழங்கப்பட்ட இடங்களில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை எழுச்சியோடு நடத்துவதற்கு அரசின் சார்பில் மானியமாக 5 லட்சம் வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஆன்லைன் முறையை ரத்து செய்யப்படும். ஏற்கனவே இருந்த பழைய நடைமுறையை மேனுவல் மீண்டும் பின்பற்றப்படும். அறிவிப்பு 5, சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுயதொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் மற்றும் மாற்றுத்திறனாளி கூட்டுறவு வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி. இஸ்லாமிய, கிறிஸ்துவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் தொடங்குவதற்கு வட்டிலா கடன் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். கொடுக்க வேண்டாம் சொல்லிருங்க, கொடுத்துட போறாங்க. கொடுக்க வேண்டாம்டா தம்பி, மாத்தி எங்க கொடுக்க வேண்டாம், கொடுக்க வேண்டாம், மாத்தி கொடுத்துரு. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிவிப்புகள் 5 வெளியிடப்பட்டன. தற்போது மேலும் 5 அறிவிப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 10 அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே தமிழகத்தில் தலை குனிஞ்சு போச்சு. எங்க தலை நிமிர்ந்தே இருக்குது, தலை தொங்கி போச்சு. நிமிர்ல தலை தொங்கி காட்சி அளித்துக் கொண்டிருக்குது. உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் பாருங்க, நாள்தோறும் செய்தி. பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்மையில் வட மாநில தொழிலாளர்கள், அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு 3 பேர், குழந்தை, ஒரு பெண், ஒரு ஆண், 3 பேர் இறந்திருக்கிறாங்க. அதோட நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் அங்கே ஒரு கேண்டீனில் வேலை செய்கிற ஒரு பெண்மணியை அங்கே இருக்கின்ற கேண்டீன் முதலாளி மற்றவருடைய நண்பர்கள் பல பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு தமிழகம் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இதைத்தான் நான் சொன்னேன். தலை நிமிர்ந்து இல்லை, தலை குனிஞ்சு போய் தொங்கி போயாச்சு. அதாவது படிப்படியாக தேர்தல் அறிவிப்புகள் பொதுமக்களிடத்திலும் வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். நிறைய அறிவிப்புகள் வந்திருக்குது. எங்களுடைய தேர்தல் பணிக்குழு அதையெல்லாம்
சரிபார்த்து இறுதியாக பட்டியலை நான் வெளியிடுவோம். மேலும் பல அறிவிப்புகள் வரும். அது வரும் வருங்க, அது அறிவிப்புல எல்லாம் வரும், ஒவ்வொரு அறிவிப்பா வரும். இன்னைக்கு ஏய் தம்பி கட் ஆயிடுதுறான். ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சதெல்லாம் ஒவ்வொன்றா அறிவிப்பு வரும். ஏற்கனவே நாங்கள் அறிவிச்சாச்சு, அதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். அது மட்டும் இல்லை, இன்னும் ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்னும் சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறாங்க. அந்த கோரிக்கையிலும் என்னுடைய பரிசீலனை இருக்கிறது. அதுக்கெல்லாம் இறுதி வடிவம் கொடுத்து அந்த ஆட்டோ ஓட்டுநருடைய கோரிக்கைகள் இணைத்து அதோட அறிவிக்கப்படும்.